தங்களது சிவபக்தியால் நீங்கள் அழியா புகழ் பெற்று விட்டீர்கள். உங்கள் இருவருக்குமே நாரதனின் பணிவான வணக்கங்கள். தாங்கள் மிகவும் பெரியவர் தேவரிஷி. தாங்கள் எங்கள் வணக்கத்திற்கு உரியவர். நாரதா, இந்த சிவபக்தர்களின் கதையை நீ கேட்டாய். பக்தியின் காரணத்தால் பக்தர் பேறு பெறுவார் என்பதையும் நீ நன்கு அறிந்து கொண்டாய். ஆம் இறைவா, இந்த இரு சிவபக்தர்களின் கதையினால் ஒன்று தெளிவாகிவிட்டது. மாபெரும் ஸ்தானத்தை பெறுவதற்கு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த செயல்களுடன் கூடவே மிக உயர்ந்த சிவபக்தியும் தேவைப்படுகிறது. இந்த பெரும் உண்மையை ஏற்றுக்கொண்டால் நாரதா, ஒரு தலையாய கடமையை நீ செய். இந்த முழு ஜகத்திற்கும் செய்தியை கூறு. உண்மையான பக்தியினால் பக்தர்கள் தமது துன்பங்கள் அனைத்தும் விலகப் பெற்று ஜனன மரண பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள். இறைவா, நாரதன் வேறு என்னதான் செய்கிறான்? தனது வாழ்வையும் நேரத்தையும் மற்றவர்களுக்கு முக்தியின் வழியை காட்டுவதில் தான் செலவிட்டு வருகிறான். எதிர்காலத்திலும் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவான். நான் தங்களது செய்தியை எடுத்துச் செல்கிறேன். நாராயண நாராயண. மூவுலகநாதன் இறைவன் சிவசங்கரன், எம்பெருமான் இறைவன் பரமேஸ்வரன். எல்லாம் வல்ல இறைவன் சிவனின் அருளால் பணிவான குணம் கொண்ட கண்ணப்பனுக்கும் வேணிக்கும் உயர்ந்த சிவலோக பதவி கிடைக்கிறது. அவர் அருளினால் தான் கர்வம் கொண்டோரின் கர்வமும் போகிறது. கர்வமானது ஒருவரின் தலைக்கேறி பேசத் தொடங்கினால் அந்த ஒலி எதிர்காலத்தில் அவரை அழிவை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இவ்வாறான கதைதான் வத்ச தேசத்து ராஜகுமாரி சுமதிக்கும் ஏற்பட்டது. அவள் தன்னையே எந்த ஆடவனையும் விட பெரிய வீராங்கனையாக நினைத்துக் கொண்டாள். வத்ச தேசத்தின் குலக்கொழுந்து வெற்றி பல கொண்ட மக்கள் நலம் நாடும் இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க வாழ்க. வரவேண்டும் இளவரசர் சுமதி. வத்ச தேசத்து அரசவைக்கு உங்களை வரவேற்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வத்ச தேசத்து கோழை இளவரசன் மரகத சேனனை தோற்கடித்து விதர்ப்ப தேசத்து தலைநகரத்தில் வத்ச தேசத்தின் கொடியை பறக்க விட்டு வந்திருப்பாய். தாங்கள் எனக்கு இந்த பதவியை பரிசாக அளிக்கவில்லை தந்தையே. அதை நான் என்னுடைய வீரத்தால் பராக்கிரமத்தால் பெற்றுக்கொண்டேன். விதர்பா என்ன, இன்று முழு பாரத கண்டத்தில் எந்த ஒரு வீரமுள்ள ஆடவனும் என்னுடன் போரிட்டு வெல்ல முடியாது. வத்ச தேசத்தின் இளவரசர் சுமதியின் பெயரை கேட்டதும் பெரிய பெரிய வீரர்கள் தொடை நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களது பயம் அவர்களை மாபெரும் கோழைகளாக்கி விடுகிறது. இதே நிலைதான் விதர்ப நாட்டின் மரகத சேனனுக்கும். எனது தாக்குதலுக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடியே போய்விட்டான். உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன் இளவரசே. வத்ச தேசத்தின் மக்கள் அனைவரும் நமது வெற்றியால் மகிழ்கிறார்கள். கூறுங்கள், வீரனை வென்ற வீராங்கனை இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க வாழ்க. சபையோர்களே, இறைவன் எனக்கு ராஜகுமாரனை அளிக்கவில்லை. அதற்காக எனக்கு வருத்தமும் இல்லை. ஏனென்றால் இளவரசர் சுமதி ஒரு மகனை விட அதிகமாக நமது வத்ச தேசத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளாள். தாங்கள் கூறுவது உண்மைதான் அரசே. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் எந்த ஆடவனையும் என்னை விட சிறந்தவனாக நினைத்ததில்லை. ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆடவனின் மாபெரும் மமதையை ஒரு நொடியில் சின்ன பின்னமாக்க முடியும். ஆண்களை விட பெண்களுக்கே வலிமை என நிலைநாட்டி வீரத்தை நிரூபித்தும் விட்டேன். யுத்த களத்தில் ஒரு ஆடவனை விட வலிமை வாய்ந்தவள். எந்த ஒரு ஆடவனும் இளவரசர் சுமதியுடன் மோதினால் அவனை சுக்கு நூறாக்கி விடுவேன். மாபெரும் வீராங்கனை இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் இந்த வாழ்த்து கோஷத்தை. அரசே, எச்சரிக்கை செய்கிறேன்.
இந்த கோஷத்தை நிறுத்துங்கள். இந்த வாழ்த்து கோஷமானது இளவரசி சுமதியின் அழிவுக்கு இதுவே காரணமாகலாம். அரசே, இந்த வாழ்த்து கோஷமானது இளவரசியின் கர்வத்தை அதிகமாக்கிவிடும். இதுவே அவளை பேரழிவுக்கு அழைத்துச் செல்லும். ராஜகுரு துர்ஜடி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என்ன இது? ராஜகுரு துர்ஜட்டியின் மதி மழுங்கி விட்டதா? நமது எதிரி யாரோ இவரை நமக்கு எதிராக தூண்டியுள்ளான். சிறியவள் என்ற மரியாதையுடன் பேச கற்றுக்கொள் ராஜகுமாரி. சிவபக்தன் துர்ஜடியின் மதி ஆற்றலை இந்த தேசமே அறியும். நான் உனக்கு போர்க்கலையையும் அரசியலையும் கற்பித்தவன், மறந்து விடாதே. இப்போது என்னை அவமதிக்க நினைக்கிறாயா? எமது அற்புதமான அறிவை மட்டமாக எடை போடுகிறாயா? அவ்வாறுதான் ராஜகுரு துர்ஜட்டி. மதி மழுங்கியது மட்டுமல்ல, குழம்பியும் விட்டது. ஒரு ராஜகுரு தனது ராஜகுமாரனை இழுத்து பேசிவிட்டால், அவனது அரசவையில் அவமானம் செய்துவிட்டால், பிறகு அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய மதி மழுங்கி போய்விட்டது என்று. இப்போது அறிவு மட்டுமல்ல, தங்களது நிஷ்டையும் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. எங்கள் உப்பை தின்றுவிட்டு எங்களுக்கே நம்பிக்கை துரோகமா? சுமதி, உன் நாவை அடக்கி பேசு. இல்லை என்றால் முடிவு விபரீதமாக இருக்கும். சாந்தமாக இருங்கள் ராஜகுரு, சாந்தமாக இருங்கள். மகளே, சற்று பொறுமையாக பேசு. ராஜகுருவை எதிர்த்து பேசுவது சரியல்ல. பொறுமையை சோதிப்பவர் இவர்தான். ஆச்சரியம்தான். தாங்கள் இளவரசரை ஏன் இவ்வாறு அவமானம் செய்கிறீர்கள்? நான் தங்கள் இடத்தில் இருந்தால் இதற்குள் துர்ஜட்டியை சிறையில் தள்ளி காவலில் வைத்திருப்பேன். இல்லை என்றால் இவரது சிரம் உடலில் இருந்து கொய்யப்பட்டு மண்ணில் உருண்டோடு இருக்கும். உன் வாளுக்கு பயந்தோடும் கோழை நான் இல்லை சுமதி. நான் என் இன்னுயிரையும் விட நீதி, நியாயம், மதிப்பை எதிர்பார்க்கிறேன். உனது பொய்யான வீரத்தை நிலைநாட்ட மட்டும் விருப்பம் இருந்தால் உன் வாளை எடு. என் சிரத்தை உடலில் இருந்து கொய்து எரி. இப்போது உன் பேரழிவை காணவே நான் விரும்புகிறேன். எனது கோபத்தை இன்னும் அதிகமாக்காதீர்கள். இப்போது இங்கிருந்து சென்று விடுங்கள். நீ என்னை அவமானம் செய்து இந்த ராஜகுரு பதவியை விட்டுவிடும்படி பலவந்தப்படுத்தி இருக்கிறாய் சுமதி. நான் இப்போதே மகாராஜா பத்ரசேனனின் மூலம் பெற்ற ராஜகுரு பதவியை தியாகம் செய்கிறேன். இன்று முதல் இந்த அரசவை திசையில் தலை வைத்து படுக்க மாட்டேன். மகாராஜா பத்ரசேனரே, சுமதியை கொண்டாடி நீங்கள் உங்களது அழிவை பக்கம் அழைத்துள்ளீர்கள். இப்போது செல்லும் முன் தங்களை எச்சரிப்பதை எனது புனித கடமையாக நினைக்கிறேன். ஆண்மகனைப் போல ஆடை அணிந்து கொள்வதால் மட்டும் ஒரு பெண்ணானவள் ஆண்மகனாக முடியாது. ஒரு பெண் தனது நாணத்தையும் மரியாதையையும் விட்டுவிட்டால் பெற்ற தந்தையையும் கணவனையும் அவமானம் செய்பவளாகிறாள். இப்போதும் நேரம் உள்ளது சுமதி. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பை மறந்து விடாதே. நீ குலம் காக்கும் பெண் என்பதை நிலைநாட்டி காட்டு. போதும் போதும், நிறுத்துங்கள். தந்தையே, துர்ஜடியிடம் கூறுங்கள் இந்த இடத்திலிருந்து செல்வதற்கு. இல்லை என்றால் இவரை கொல்லும் பாவத்தை நான் சுமக்க வேண்டும். இனி உனது அழிவு சர்வ நிச்சயம் ராஜகுமாரி. இப்போதே செல்கிறேன், நிரந்தரமாக செல்கிறேன். இச்சபையை விட்டு இப்போதே செல்கிறேன். சுமதி, இப்பொழுது நடந்தது எதுவுமே சரியல்ல. நடந்தது அனைத்தும் நல்லதுதான் மகாராஜா. ஒரு துரோகி மமதை கொண்டவரிடமிருந்து தங்களது அரசவை விடுதலை பெற்றது. துர்ஜடியின் அதிர்ஷ்டத்தால் அவர் உயிருடன் திரும்பி சென்றார். இளவரசர் வஜ்ரசேனரே, இந்த அடர்ந்த காட்டில் வேட்டையாட எந்த மிருகமும் தென்படவில்லை. நானும் அதைத்தான் பார்க்கிறேன். இன்று நம்மால் வேட்டையாட முடியவில்லை. நமது நேரம் அனைத்தும் அலைந்து திரிவதில் வீணாகிவிட்டது. நான் அறிந்த வரையில்
பெரிய மிருகங்கள் அதிகமாக தென்படுவதில்லையாம். நாம் பெரிய மிருகங்களைத்தான் வேட்டையாட வேண்டும் என விரும்புகிறேன். சிறிய மிருகங்களை கொல்வது நம் வீரத்திற்கு அழகல்ல. உண்மைதான் இளவரசே. நாம் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது மிகவும் அவசியம். நமது வீரர்களும் தாகமாக இருக்கிறார்கள். ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. அதோ பாருங்கள், அங்கு ஒரு ஆசிரமம் தெரிகிறது. அங்கு தண்ணீர் கிடைக்கலாம், சிறிது ஓய்வும் எடுக்கலாம். ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. இளவரசே, அங்கு செல்ல வேண்டாம். அந்த ஆசிரமம் நமது கொடிய எதிரியான பத்ரிசேனனின் ராஜகுரு துர்ஜட்டியினுடையது. நான் ஏற்கனவே அங்கு சென்று அவமானப்பட்டு வந்தேன். ராஜகுரு துர்ஜட்டி மிகவும் கோபம் கொண்டவர். ராஜகுரு துர்ஜடியின் பெயரை சிறு வயதிலேயே கேள்விப்பட்டுள்ளேன். போர்க்கலையிலும் மற்றும் அரசியலிலும் கூட இவருக்கு நிகரானவர் எவருமே இல்லை. ஞாபகம் இருக்கிறது, எனது தந்தை ஒரு முறை என்னை இவரிடம் அழைத்து வந்தார், என்னை சிஷ்யனாக்க. ஆனால் எதிரியின் மகனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அவரது ஆசிரமத்திற்கு செல்வது சிறந்ததாக இருக்காது. அவர் நமது எதிரியின் ராஜகுருதான், ஆனால் நமது எதிரி இல்லையே. இவ்வாறு பெரும் ஞானமுள்ள குரு விருந்தினர்களை என்றும் அவமதிக்க மாட்டார். வாருங்கள். மகாதேவா, தேவாதி தேவா, உம்முடைய பக்தனுக்கு மாபெரும் அவமானம். இந்த இகழ்ச்சி இதற்கு முன் ஏற்பட்டதே இல்லை. அந்த கர்வம் பிடித்த இளவரசி மதிப்பு மரியாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு எம்மை கொல்வதற்காக வாளை எடுத்தாள். உமது பேரருளால் மகாதேவா, நான் இங்கு உயிரோடு திரும்பி வந்தேன். தாங்கள் அருள் செய்யுங்கள் பரமேஸ்வரா. எனது துடித்து துவழும் இதயம் சாந்தமடைய வேண்டும். தாங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் இறைவா. அந்த துஷ்ட சுமதிக்கு அவள் தவறுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அவ்வாறு நடக்கின்ற வரையிலும் பரமேஸ்வரா, எனது துடிதுடிக்கும் இதயம் இந்த வேள்வி குண்டத்தின் நெருப்பு போல் எரிந்து கொண்டிருக்கும். வணக்கம் குருதேவா. யார் நீ? இங்கு வந்த நோக்கம் என்ன? உங்களை இங்கு வத்ச தேசத்தின் ராஜகுமாரி சுமத்திதான் அனுப்பி வைத்தாளா? குருதேவா, தாங்கள் இன்னும் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சில காலம் முன்பு என் தந்தையுடன் கூட தங்கள் சீடனாக இருக்க வந்தேன். தங்களது மிகப்பெரிய அறிவை அனைவரும் மிகவும் போற்றுகின்றனர். தங்கள் அறிவிற்கு நான் யார் என்பது கூட எட்டவில்லையா? நீ தசங்க தேசத்து மகாராஜா சித்ராங்கதனின் மகன் வஜ்ரசேனன் தானே? அதாவது மகாராஜா பத்ரசேனரின் பரம வைரி சித்ராங்கதனின் மகன். சரி, இதை கூறு. இப்போது நீ இங்கு வந்த நோக்கம் என்ன? எதற்காக வந்தாய்? தங்களது சிஷ்யனாக இருப்பதற்குத்தான். நீ மறந்து விட்டாயா? உன்னை சிஷ்யனாக அன்றே ஏற்க மறுத்து விட்டேனே. காலத்துடன் கூட முடிவும் மாறும் குருதேவரே. நான் தங்களது சீடரான பத்ரசேனரின் எதிரியின் மகன். ஆயினும் தங்களிடம் சிஷ்யனாக இருக்க வந்துள்ளேன் குருதேவா. குரு சிஷ்யனுக்கு இடையில்
பகைமை உணர்வு எப்படி? வஜ்ரசேனா, இப்போது நான் வத்ச தேசத்து ராஜகுரு இல்லை. எனக்கும் அவர்களுக்கும் இடையில் புதிய பகை உணர்வு ஏற்பட்டு விட்டது. ராஜா பத்ரசேனரின் எதிரியும் என் எதிரி அல்ல. அதாவது நிலைமை என்று மாறிவிட்டதா? இப்போது நான் தங்கள் எதிரியின் மகன் இல்லையா? தங்களை விட இந்த உண்மையை வேறு எவர் அறிவார்? எதிரிக்கு எதிரி நண்பனாவான். இனி என்னை சிஷ்யனாக்கிக் கொள்வதில் தடையொன்றும் இருக்காதே. வஜ்ரசேனா, அன்போடு என்னை குருதேவா என்று அழைக்கிறாய். இப்போதே நான் உன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் தன்னியனானேன். என் வாழ்வு பேறு பெற்றது. விதியின் செயலை கண்டீர்களா? நான் தக்க தருணத்தில் தங்களிடம் வந்து சேர்ந்தேன். இது சத்திய வாக்கு வஜ்ரசேனா. தக்க தருணத்தில் என்னிடம் வந்தாய். ஆயினும் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும் முன் எமது விருப்பம் ஒன்றை நீ நிறைவேற்ற வேண்டும். நம